நேர்களை தற்போதைய சூழல்ல இணையத்துல நாம ஒரு விஷயத்தை பார்க்குறோம்னா அது உண்மையா பொய்யா, அது உண்மையா இருந்தா அதுல பொய் எதுவும் கலந்திருக்கிறதா, இல்ல பொய்யான தகவல் உண்மையான வடிவத்தில் வருதா, இந்த மாதிரி நம்ம பகுப்பாய்வு செஞ்சு பார்க்கறதுக்கு முன்னாடியே அது பயங்கர வைரலாகவும் மாறிடுது. அந்த வகையில் கடந்த 2-3 நாட்களாக இணையத்தை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இந்த 2 சேட்டலைட் இமேஜரி பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம திரையில் பார்க்கக்கூடிய இந்த 2 சேட்டலைட் இமேஜரி என்ன அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி செனாப் நதி இங்க இந்தியாவின் எல்லையை தாண்டி பாகிஸ்தானில் சியால்கோட் அருகே பாயக்கூடிய செனாப் நதி, மராலா ஹெட்வொர்க்ஸ் சொல்வாங்க. இந்த செனாப் நதி நீரை பிரித்து கால்வாய்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல தண்ணீர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு சேட்டலைட் புகைப்படம் தான் இது. 26ஆம் தேதி இந்த நிலவரம்னும் 29ஆம் தேதி இந்த நிலவரம்னும் தான் பகிரப்பட்டு வருது. அதுல தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க, இதுல தண்ணி எந்த அளவுக்கு வத்தி போயிருக்குன்னு பாருங்க. செனாப் நதியில இங்க பாகிஸ்தான்ல நதி வறண்டு போனதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நாம நிறுத்தினது தான் அப்படின்ற மாதிரி தான் தகவல்களை பலரும் இணையத்துல ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இது சம்பந்தமா அரசாங்கம் தரப்புல இருந்து எந்த ஒரு அபிஷியல் கன்ஃபர்மேஷனும் வரவில்லை அப்படின்றதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஸோ இதனுடைய உண்மை தன்மை என்ன, அதையும் தாண்டி இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் வேற என்னென்ன விஷயங்களை கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு, இதை பத்தி எல்லாம் தான் தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். வறண்டதா செனாப் நதி, இதோடைய உண்மை நிலவரம் என்ன பார்த்துடலாமா? செனாப் நதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தென்னிந்தியாவில் பார்க்கக்கூடிய நமக்கு தெரிஞ்ச அறிஞ்ச நதிகள் மாதிரி கிடையாது. செனாபா இருக்கட்டும், இல்லை பிற சிந்து நதியுடைய பிற கிளை நதிகளாக இருக்கட்டும், இல்லை முக்கிய சிந்து நதியாகவே இருக்கட்டும், எந்த அளவுக்கு வருடம் முழுக்க வேகத்தோட பாய்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் இந்த கேள்விக்கான பதிலாக இருக்கும். ஸோ செனாப் நதி தற்பொழுது எப்படி பாஞ்சிட்டு இருக்கு, அந்த வீடியோ காட்சிகளை இப்போ பார்த்துடலாம். இந்த அளவுக்கு வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த செனாப் நதியை கட்டுப்படுத்துவதற்கோ இல்லை அதில் வரக்கூடிய இந்த அளவுக்கு அதிக அளவிலான தண்ணியை சேமித்து வைக்கவோ இந்தியா கிட்ட வசதிகள் இருக்கா, அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த சர்ச்சையுடைய அடிநாதமாக மாறி இருக்கிறது. தற்பொழுது பரவிய அந்த வதந்தி செய்தி என்ன, செனாப் நதியின் உண்மை நிலவரம்? பரவிய செய்தி சலால் மற்றும் பகல்துல் என்ற 2 அணைகளும் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த அணைகள் க்ளோஸ் பண்ணிட்டதால தண்ணி போல, அதனால தான் செனாப் நதி வறண்டுடுச்சு அப்படின்ற ஒரு தகவல் தான் அந்த புகைப்படத்தோடு சேர்ந்து பகிரப்பட்டு வந்தது. உண்மையில சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த புகைப்படம் மட்டும் தனியாக வந்துச்சு. அது கைமாற அக்கௌண்ட் மாற கூடுதலாக இலவச இணைப்பா தகவல்களும் மாறி மாறி சேர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வகையில் தான் சலால் அணையும் பகல்துல் அணையும் மூடப்பட்டது அப்படின்ற பரவின தகவல். ஆனால் கள நிலவரம் என்ன, யதார்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களேன்னா, கட்டுமான பணியே பகல்துல் அணையை பொறுத்த வரைக்கும் முடியல. அந்த அணையில தண்ணியை நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்றது தான் இப்போ பரவிட்டு இருக்கக்கூடிய வதந்தி. கட்டி முடிக்காத ஒரு அணையில எப்படி தண்ணியை சேமிச்சு வைக்க முடியும் அப்படின்றதான் இங்க நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. அது மட்டும் இல்லை, இந்த 2025 இறுதியில தான் இந்த பகல்துல் அணை கட்டுமான பணிகள் நிறைவடைய இருக்கிறது. 2026 மத்தியில தான் அது செயல்பாட்டிற்கே வரும்னு சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயம் தற்பொழுது இது உண்மைக்கு மாறான ஒரு தகவல்னு உறுதியாகி இருக்கு. அதே நேரத்தில் சலால் அணை மூடப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. சலால் அணையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி தான் செனாப் நதியில் அதிக அளவில் தண்ணீர் பெருக்கு எடுக்க அணையானது திறக்கப்பட்டு பாகிஸ்தானுக்குள்ள தண்ணீர் அனுமதிக்கப்பட்டது. அதன் பிறகு தான் பஹல்காம் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் இப்போ தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது சலால் அணையில். அந்த அணையுடைய வேகம், நீர் எந்த அளவுக்கு சீறி பாஞ்சிக்கிட்டு வருது அப்படின்ற காட்சிகளை இப்போ பார்த்துடலாம். நம்ம திரையில் பார்க்கக்கூடிய இந்த சலால் அணையா இருக்கட்டும், அதே மாதிரி செனாப் நதியில் இருக்கக்கூடிய மற்ற அணைகளாக இருக்கட்டும், இது எதுவுமே அதிக அளவில் தண்ணீர் சேமித்து வைப்பதற்கான வசதியை கொள்ளாத அணைகள் அப்படின்றது தான் உண்மையான நிலவரம். அந்த வகையில் பார்க்கும்போது இண்டஸ்
அதாவது சிந்து நதி அப்படின்றதையும் தாண்டி செனாப், ஜீலம் இந்த 3 நதிகளுக்குமான முழு உரிமையும் நம்ம பாகிஸ்தானுக்கு இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் கீழே கொடுக்கப்பட்ட நிலையில அந்த ஒப்பந்தம் தற்பொழுது நிறுத்தப்பட்டாலுமே இத்தனை ஆண்டு காலமாக இதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய அளவில் இல்லை. ஆனா அதே நேரத்தில் இந்த நீர்மின் உற்பத்தி மாதிரியான விஷயங்களுக்கான சில ப்ராஜெக்ட்ஸும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் செனாப் நதியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது ஆப்ரேஷனலாக செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதான அணைகள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று துல்ஹஸ்தி, அதுக்கப்புறம் அப்படியே தள்ளி வந்தீங்கன்னா பக்லியார், அப்படியே கொஞ்சம் தள்ளி அங்கே எல்லை ஓரத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த சலால் அணை. இதனுடைய இந்த கெப்பாசிட்டியை பாருங்களேன், எந்த அளவுக்கு தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய அந்த கொள்ளளவு திறன் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது துல்ஹஸ்தி அணையை பொறுத்த வரைக்கும் 1.31 TMC என்ற அளவில் தான் அதனுடைய தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய கொள்ளளவு வசதி இருக்கிறது. அதுவே பக்லியார் அணையை பொறுத்த வரைக்கும் 3.9 TMC என்ற அளவில் இருக்கிறது. இதுல ஒப்பீட்டளவில் அதிகபட்சமா சலால் அணையில தான் 10 TMC தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய வசதி இருக்கிறது. ஆனா ஒப்பீட்டளவில் இது எவ்வளோங்க பாருங்க. இந்த செனாப் நதியோட ஒட்டுமொத்த நீரோட்டம் வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 800 இருந்து 1000 TMC என்ற அளவுக்கு தண்ணீர் மிகவும் ஆக்ரோஷமாக பாஞ்சிட்டு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பருவமழை சில காலத்தில் அதிகமாக பெய்யும் போது இந்த 1000 TMC என்பதையெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கும், பெரு வெள்ளத்தை சந்திக்கும். அந்த மாதிரி ஒரு உக்கிரமான ஒரு ஆறு தான் இந்த செனாப் நதி. ஸோ இந்த செனாப் நதியில் கட்டியிருக்கக்கூடிய இந்த அணைகள் சிறிய கொள்ளளவு கொண்ட அணைகளால் தண்ணீரை எப்படி முழுவதுமாக நிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் ஆரம்பத்திலிருந்தே துறை சார்ந்த வல்லுநர்கள் முன்வைத்து கொண்டே இருந்தார்கள். ஆனாலுமே அவங்களையே அவங்களுடைய தேசபக்தியே கேள்விக்கு உள்ளாக்கின சில சம்பவங்களையும் நம்மால பார்க்க முடிஞ்சது. இந்த சேட்டலைட் புகைப்படம் பரவி பார்த்தீங்களா, இந்தியா வெற்றிகரமாக தண்ணியை நிறுத்திடுச்சு, அங்க செனாப் நதி வறண்டு போயிருக்கு அப்படின்ன உடனே அங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் அரசியல்வாதி என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல தண்ணி இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துக்கே நேரில் போய் ஒரு கேமராவோட போய் அந்த போட்டோ ஷூட் வீடியோ எல்லாம் எடுத்து ட்விட்டரில் போட்டாங்க, எக்ஸ்தலத்தில் போட்டாங்க. தண்ணியே வரலன்னு சொன்னாங்களே, இப்போ இங்கே இருக்கிறது என்ன அப்படின்ற மாதிரியான கிண்டல்களுக்கும் கேள்விகளுக்கும் இந்திய எக்ஸ்தல பயனாளர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள். இந்த முழுமையான உண்மை இல்லாத தகவலை பொறுத்து. ஏன் முழுமையான உண்மை இல்லாத பொய் தகவல்னு நான் சொல்லிடக்கூடாது, நம்ம முழு உண்மை இல்லாத தகவல் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த 3 அணைகளில் எந்த ஒரு அணை மூடப்பட்டிருந்தாலுமே அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு செனாப் நதியின் மீது இருக்கும் அப்படின்றத இதனுடைய கொள்ளளவு வச்சு நம்ம சொல்லலாம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா பக்லியார் அணை பத்தின காட்சிகளையும் நம்ம திரையில பார்த்திருப்போம். அந்த இடத்துல அந்த அணையில தண்ணீர் ஒரு 4-5 ஷட்டர்ல வந்துட்டு இருந்தது, ஒரே ஒரு ஷட்டர்ல மட்டும் வர்றதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனை வெளியேற்றக்கூடிய நீர் பகுதியில் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவிலான தண்ணீர் வெளியேற்றப்படுவதையும் பார்த்தோம். அதை பார்த்துட்டு என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க, தண்ணியை நிறுத்திட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மை என்னன்னு சொல்றாங்கன்னா துறை சார்ந்த வல்லுநர்கள், இந்த டேம்கள்லாம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் சேமிக்க வைப்பதற்காக அல்ல, நீர்மின் உற்பத்தி நிலையங்கள் அப்படின்றதுனால அந்த குறிப்பிட்ட அளவில் அந்த தண்ணீரை சேர்த்து அதிலிருந்து பவர் ரெகுலேட் பண்ணி அதன் பிறகு அந்த தண்ணீரை விடுவிச்சிருவாங்க. இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நாம பார்த்ததும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தற்போதைய சூழலில் இங்கே செனாபின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து அதிகனமழை பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் வெள்ளமானது அடிச்சு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த அணைகளை எல்லாம் தாண்டி தற்பொழுது பாகிஸ்தானுக்குள்ளும் அதிக அளவில் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இங்க ஜீலம் நதியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி இப்போ செனாப் நதியிலையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்த நிறுத்தம் அப்படின்றது அப்போ பொய்ன்னு சொல்றீங்களா, எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்களா? நிச்சயமா கிடையாது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தினதுன்றது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். அதனால தான் பாகிஸ்தானும் கொஞ்சம் அரண்டு போயிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுவதுமாக தண்ணியை நிறுத்த முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனால் அதை ரெகுலேட் பண்ற அந்த கை நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றதுனால தான் அவங்க பதறதுக்கு காரணமா இருக்கு. ஸோ இந்த திட்டம் எப்படி தான் செயல்படுத்த போறாங்க, என்னதான் செயல்படுத்த போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது இன்ஸ்டன்டான ஒரு திட்டம் கிடையாது அப்படின்னு தான் அரசு தரப்புல இருந்துமே ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கம். அனைத்து கட்சி கூட்டத்தின் போது எதிர்க்கட்சிகள் இது சம்பந்தமா கேட்டாங்க, நம்ம கிட்ட தான் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்லையே, அப்புறம் எப்படி நீங்க இந்த நதிநீரை நிறுத்திட்டோம்லாம் சொல்றீங்கன்னு கேட்கும்போது இது ஒரு குறியீட்டு அளவிலான ஒரு அறிவிப்பு அப்படின்றதையும் மத்திய அரசு அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் உண்மை என்னன்னா, இது நீண்ட காலத்திற்கான ஒரு திட்டம், ஒரு லாங் டேர்ம் பிளான் அப்படிதான் இதை பார்க்கணும். ஓகேங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது
தற்பொழுது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நீர்மின் திட்டங்கள் சிறிய அளவிலான அணைகளோடு சேர்த்து இன்னும் சில திட்டங்களும் கட்டுமானத்தில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பக்கல்தூள் டேம், எந்த பக்கல்தூள் அணையில் வந்து நீர் மூடிடுச்சுன்னு சொன்னாங்களோ அது கட்டுமானத்தில் தான் இருக்கு. அந்த மாதிரி இன்னும் சில ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3 நதிகள்லையுமே, சிந்து, ஜீலம், செனாப் 3 நதிகள்லையுமே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கட்டுமானங்கள்லாம் வேகம் எடுக்கப்பட இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் புதிய அணைகள் கட்டுவதற்கான ஆய்வு பணிகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகத்தோடு நடத்தப்பட்ட அந்த ஆலோசனை கூட்டத்தில் சொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஸோ இதனால என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், தண்ணி எல்லாம் முழுசா நிறுத்திட முடியுமான்னு கேட்டா இந்த இடத்துல தான் துறை சார்ந்த வல்லுநர்கள் வேற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிலம் ரொம்பவே கடினமான நிலம். அதுல ஒரு மிகப்பெரிய அணை கட்டினால் மட்டும்தான் தண்ணியை நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி பார்த்தோம்னா இங்க இந்தியாவிலே ஒரு பெரிய அணைனா பக்ரானங்கல் அணைன்னு சொல்லுவாங்க. அந்த பக்ரானங்கல் அணை மாதிரி கிட்டத்தட்ட 22 அணைகள் கட்டினால்தான் சிந்து நதி நீரை ஓரளவுக்காவது இங்க நம்ம வந்து சேமிச்சு வச்சு மடைமாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இமயமலை இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு அத்தனை சவால்கள் மிகுந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்த நிறுத்தத்தும் அதனை தொடர்ந்து இங்க இவங்க புதிய அணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு லாங் டேர்ம் பிளான்ல ஒரு கட்டத்தில் இந்த அணைகள் இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி முடிச்சாலுமே என்ன சொல்றாங்கன்னா முழுமையாக தண்ணீரை நிறுத்த முடியாது, ஒரு 25% நிறுத்தலாம், அதுதான் வாய்ப்பு. அதை மீறி பண்றது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்றது தான் கலை யதார்த்தம்னு துறை சார்ந்த வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்படின்னா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் இவ்வளவுதான் நம்மளுடைய ஆக்ஷனா, இதை தாண்டி வேற எதுவும் இல்லைன்னா அங்கேயும் ஒரு இக்கு வச்சிருக்காங்க மத்திய அரசு. என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிந்து நதி நீரை பொறுத்த வரைக்கும் ஆப்கான் தரப்புல இருந்து ஒரு செக்மேட் வச்சிருக்கு இந்தியா. அது என்ன? சிந்து நதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்தியா தரப்புல இருந்து வரக்கூடிய 5 கிளை நதிகள் சிந்துவோடு பாகிஸ்தான்ல சங்கமிக்குது. ஆனா இந்த 5 நதிகள் மட்டும்தான் சிந்துவோட கிளை நதிகளான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. சிந்து நதியுடைய இந்த பக்கம் கிழக்கு பக்கத்துல இருந்தும் கூட நிறைய கிளை நதிகள் அதோடு இணைகின்றன. அதுல முக்கியமாக ஆப்கானிஸ்தானில் பாயக்கூடிய காபுல் மற்றும் குனார் நதிகளும் அடக்கம். இந்த காபுல் மற்றும் குனார் நதிகளில் தான் பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. ஏற்கனவே காபுல் நதியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சல்மா டேம்னு ஒரு டேம் கட்டப்பட்டிருக்கு. யார் கட்டினதுன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவோட ஒரு கூட்டில் கட்டப்பட்ட ஒரு அணை தான். இந்தியா ஆப்கானிஸ்தான் ஃப்ரெண்ட்ஷிப் டேம்னே சொல்வாங்க. ஸோ அந்த சல்மா அணையா இருக்கட்டும், அதே மாதிரி குனார் நதி இருக்கு. குனார் நதியும் இந்த சிந்து நதியோடு இணையக்கூடிய நதி. குனார் நதியிலையும் இதே மாதிரி ஒரு நீர்மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்க வேண்டும், ஒரு அணை கட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டமும் ஆப்கானிஸ்தான் அரசு கிட்ட இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த, அதாவது ஜனநாயக முறைப்படி நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா ஆட்சி, அதோட இந்தியா நெருக்கமாக இருந்த கட்டத்தில் தான் இந்த அணைகளும் இந்த திட்டங்களும் வகுக்கப்பட்டு வந்தன. ஆனால் அதன் பிறகு தலிபான் அரசு டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் அது எல்லாமே அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ தலிபானோடு இந்தியா கைகோர்க்கக்கூடிய நிலையில இந்த திட்டங்கள் மீண்டும் உயிர் பெறும் வாய்ப்பு அதிகமாகி இருக்கிறது அப்படின்றது தான் இங்க உண்மையான ஒரு சூழலா இருக்கு. ஸோ இதனாலவே பாகிஸ்தானுக்கு இதுவும் ஒரு பதற்றமா இருக்கு. இந்த பக்கம் வரக்கூடிய ஏற்கனவே ஒரு 3 நதிகள் இந்தியாவோட கட்டுப்பாட்டில் முழுசா இருக்கு. மேல இருக்கக்கூடிய நதிகள்லையுமே சின்ன சின்ன செக் டேம்ஸோ இல்ல ரிசர்வாயர் ஏதாவது புதுசாக கட்டினாலுமே பிற்காலத்தில் நமக்கு கண்டிப்பா தாக்கம் இருக்கு அப்படின்றது பாகிஸ்தானுக்கும் தெரியும். ஸோ இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் தரப்புல இருந்தும் நமக்கு நதிநீரில் கை வைக்க பார்ப்பாங்க இந்தியா வருங்காலத்தில். ஏன்னா இந்த திட்டத்தில் கொலாபரேட் பண்ணாங்களா அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சம் பாகிஸ்தானுக்குமே இருக்க தான் செய்கிறது. ஆனாலும் ஹோல்சமாக பார்க்கும்போது அது தாக்கம் வந்து குறைவு அப்படின்னாலுமே பாகிஸ்தானின் பல இடங்களில், பிரதான இடங்களில், குறிப்பிட்ட சில நிலப்பகுதிகளில் இந்த கிளை நதிகளில் இந்தியாவோ இல்லை இந்த பக்கம் ஆப்கானிஸ்தானோ கை வைக்கும் போது தாக்கத்தை நிச்சயமாக பாகிஸ்தான் உணரும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல அடிக்கக்கூடிய ஒரு நாடு எப்பயுமே அப்படி இருந்ததே கிடையாது. நமக்கு வரக்கூடிய தாக்குதலை டிஃபெண்ட் பண்றக்கூடிய ஒரு நாடா தான் எப்பயுமே இருந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் கூட களத்தில் இறங்கி போருக்கு போலாம் வாங்க அப்படின்னு இறங்குற ஒரு இடத்துல இந்தியா கிடையாது. ஸோ ராஜாங்க ரீதியா டிப்ளமேட்டிக்கா பாகிஸ்தானுக்கு இந்தியா தரப்புல இருந்து பல்வேறு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலுமே இங்க நதிநீர்னு மட்டும் இல்லைங்க, இது இல்லாமலேயும் இன்னும் நிறைய விஷயங்கள் அழுத்தம் போயிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் இன்னொரு தொகுப்புல நம்ம விரிவாகவே பார்க்கலாம். இந்த நதிநீரை பொறுத்த வரைக்கும் இந்த சேட்டலைட் இமேஜரி காட்டின மாதிரியோ இல்ல சில அக்கௌண்ட் சொன்ன மாதிரி, இன்னும் சொல்லணும்னா சில மூத்த அரசியல் தலைவர்களுமே கூட இந்த சேட்டலைட் இமேஜரியை வந்து ரொம்ப பெருமையா பகிர்ந்த காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பரவும் போது அதனுடைய உண்மை தன்மையை ஆராய்ந்து தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஏன்னா எந்த செனாப் நதி வறண்டு போச்சுன்னு சொன்னமோ அந்த செனாப் நதியில வெள்ளம் பாய்ந்தோடக்கூடிய காட்சிகளை வச்சு இந்தியர்களை பாகிஸ்தானியர்கள் சமூக ஊடகங்களில் கிண்டல் கேலி பண்ணக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கவும் முடியுது தற்போதைய சூழல்ல. ஸோ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிந்து நதி நீரோடைய இந்த லாங் டேர்ம் பிளான் அப்படின்றது பாகிஸ்தானால தொல்லை அடுத்த வருஷமும் அதுக்கு அடுத்த வருஷமும் முடிய போறது கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி எ வெரி வெரி லாங் ஜர்னி அப்படின்றது மத்திய அரசுக்குமே தெரியும். அதனால தான் எதிர்காலத்தை
கணக்கில் கொண்டுதான் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்த நிறுத்தமும் அதனை சார்ந்து தற்பொழுது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளும் இருக்கின்றன. இது எந்த அளவுக்கு சர்வதேச அரசியல் களத்தில் நமக்கு கை கொடுக்கும், டிப்ளமேட்டிக்கான நகர்வுகள் எந்த அளவுக்கு நமக்கு பலனளிக்கும் என்பதை எல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.